அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. இந்த இடத்துல முரளிகிருஷ்ணா எந்த ஒரு பிளானுமே வந்து அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலன்றதுக்காக ஆளுங்களை வச்சு அஞ்சலி வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அஞ்சலியை பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து துணி வச்சு கடத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அக்கா வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்களே வெளியேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இருக்கிறதுல அதுக்கப்புறம் அபியானும் வந்து இது மாதிரி அஞ்சலி அக்காவை காணுன்ற மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க. கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அபி என்ன சொல்லிட்டு இருக்கா, அம்மா எல்லா இடத்துலையுமே நாங்கள் தேடணும், ஆனால் அக்காவை இது மாதிரி காணணும் உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா இருக்கும். செக் பண்ணி பார்த்தா இது மாதிரி வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து கடத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்ததுமே யார் இவங்க, எதுக்காக இவங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படியே முரளிகிருஷ்ணாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஐயோ அஞ்சலிமா எங்க போன அஞ்சலிமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அக்காவுக்கு என்ன பிரச்சனை மேல பிரச்சனை வருது, எப்படியாச்சும் வந்து அக்காவை காப்பாற்றணுமே, அக்கா இப்போ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி நம்பரை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராக வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எப்படி காணாமல் போனாங்க என்ன எதுன்னு கேட்கும் போது இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வாக்கிங்கும் போயிட்டு இருந்தாங்க, இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. போலீஸ் அதை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, லோக்கல் தான் போல, நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலான்றாங்க. முரளிகிருஷ்ணா வந்து தனியாக போயிட்டு ரவுடிங்களுக்கு கால் பண்ணிங்க பாருடா, அவங்க வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, அவளை வந்து எங்கேயுமே யாருமே தேடாத ஒரு இடத்துல வச்சிடணும், நீங்கள் வசமாக மாட்டிக்கினாலும் வந்து என் பேரை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சரி சரி ஓகே நன்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வண்டி எங்கேயாச்சும் ஒழிச்சு வைங்கடான்னு சொல்லிட்டு பிளான் சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அபி நின்றுட்டு இருக்காங்க. அபியை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.